காரணமே இல்லாத ஒருத்தர் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தா நார்மலா இருக்கும். எந்த காரணமே இருக்காது. அது எசென்ஷியல் ஆயிடுச்சு. எல்லாருமே 120/80 வாங்க. You can't accept. பிபி எப்பவுமே 120/80 சொல்லி வச்ச மாதிரி வராது. ஒருத்தருக்கு 130/90 இருக்கும், ஒருத்தருக்கு 130/80 இருக்கும், சில பேருக்கு 110/70 இருக்கும். I am Dr. Sai Mohan, President Medical Services, BWL Hospitals, Anna Nagar. இப்போ பிளட் ப்ரெஷர் டாபிக்கை பற்றி பேசுவோம். பிளட் ப்ரெஷர்னா என்ன? பேஷண்ட் வந்து பிளட் ப்ரெஷர் எனக்கு இருக்குன்னு சொல்லாது. பேஷண்ட்டுடைய சிம்டம் எனக்கு தலை சுத்துது, ஹெவினஸ் ஆஃப் ஹெட், ஒரு மாதிரி ஹெவியாக இருக்குதுங்க, ஒரு மாதிரி தலையெல்லாம் என்னமோ பண்ணுது, இப்படிதான் சொல்லுவாங்க. தட் இஸ் அ கிளினிக்கல் சிம்டம். நம்ம பிபி பேக்கேஜ் வச்சு கப் கட்டி பிபி ரெக்கார்ட் பண்ணால் அதுதான் பிளட் ப்ரெஷர். பிளட் ப்ரெஷர் நீங்கள் கேட்கலாம், நார்மல் பிளட் ப்ரெஷர் என்னன்னு. நார்மல் பிளட் ப்ரெஷர் எல்லாருமே 120/80 வாங்க. யூ காண்ட் அக்செப்ட். பிபி எப்பவுமே 120/80 சொல்லி வச்ச மாதிரி வராது. ஒருத்தருக்கு 130/90 இருக்கும், ஒருத்தருக்கு 130/80 இருக்கும், சில பேருக்கு 110/70 இருக்கும். அதனால இது எல்லாமே நார்மல் தான். 120/80ல 10 மில்லிமீட்டர் this side 10 millimeter அந்த சைடு ஆட் பண்ணி 130 இருக்கலாம், 110 இருக்கலாம். 90ன்றது 80 இருக்கலாம், 70 இருக்கலாம். ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் பேசிக் பிளட் ப்ரெஷர். பிபி முதல்ல எடுத்த உடனே ஒரு கன்க்ளூஷன் வரக்கூடாது. ஹை பிபினா உனக்கு ரொம்ப ஹையா இருக்குப்பா பிபி அப்படின்னு சொன்னா அதிலே பேனிக் ஆகி கீழே வந்துடும். கம் ஃபார் 2 more readings. 3 consecutive reading எடுத்த பிறகு தான் we can come to a conclusion. உனக்கு பிபி இருக்கு. அடுத்தது what are the causes of BP? ரெண்டு தான். பிரைமரி ஹைப்பர்டென்ஷன், செகண்டரி ஹைப்பர்டென்ஷன். பிரைமரி ஹைப்பர்டென்ஷனுக்கு எசென்ஷியல் ஹைப்பர்டென்ஷன் சொல்லுவோம். காரணமே இல்லாத ஒருத்தருக்கு பிபி. எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தா நார்மலா இருக்கும். எந்த காரணமே இருக்காது. அது எசென்ஷியல் ஹைப்பர்டென்ஷன். பிரைமரி ஹைப்பர்டென்ஷன் காரணம் இருக்கிறதுக்கு பேரு செகண்டரி ஹைப்பர்டென்ஷன். ஸோ நீங்க கேட்கலாம் என்னென்ன காரணம் இருக்கு. நம்பர் 1, பிளட் டெஸ்ட் எடுக்கணும். எல்லாருக்கும் தெரிஞ்சது எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது. கொலஸ்ட்ரால் நம்மளுக்கு வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பாடிக்கு எல்லாத்துலயும் கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கும். 120 to 220 நார்மல். 200 வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ லைபிட் ப்ரொஃபைல் ஒரு டெஸ்ட் இருக்கு. அதில் கொலஸ்ட்ரால் எல்லாத்தையும் வந்துடும். அதை எடுத்து பார்க்கணும். அப்புறம் ஒரு இசிஜி எடுக்கணும், ஒரு எக்கோ எடுக்கணும். இசிஜி எதுக்குன்னு கேட்பீங்க. ஹார்ட் ஒழுங்கா ஃபங்க்ஷன் பண்ணுதா, ஹார்ட்னுடைய ரித்மிக் ஆக்டிவிட்டி இருக்கா. எக்கோ எதுக்கு எடுக்கணும்? எக்கோ மெஷர்ஸ் த பிரஷர் இன் ஈச் சேம்பர் ஆஃப் த ஹார்ட். 4 chambers we have got. Right ventricle, அப்புறம் ரைட் ஏட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிக்கிள், லெஃப்ட் ஏட்ரியம். இந்த மாதிரி 4 சேம்பர். அதில் ப்ரெஷர் கரெக்டாக இருக்கா, சிஸ்டாலிக் ப்ரெஷர். இதுதான் எக்கோ. இசிஜி, எக்கோ, லைட். இது 3. அத்தோட நிறுத்தக்கூடாது. கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஆர்எஃப்டி, ரீனல் ஃபங்க்ஷன். ஏன்னா கிட்னி அஃபெக்ட் ஆனவனுக்கு பிபி பயங்கரமா இருக்கும். ரொம்ப பேருக்கு தெரியாது. எல்லாருக்கும் கிட்னி டெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்பீங்க. அப்படி கிடையாது. பிபி அதிகமாக இருக்கும்போது கிட்னி டெஸ்ட் பண்ணிட்டு ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் என்னன்னு கேட்பீங்க. யூரியா, கிரியாட்டினின், இதுதான் ஆர்எஃப்டி. இதை பண்ணி பார்த்துட்டு அவனுக்கு அதிகமாக இருந்ததுன்னா உடனே அவனுக்கு கிட்னி டிசீஸ் இருக்கா, அக்யூட் கிரானுலோனெஃப்ரைட்டிஸ், கிரானிக். அக்யூட்டாக இருக்க, கிரானிக்காக இருக்கலாம். கிட்னி டியூன் நம்மளுக்கு தெரியாது. இந்த நெஃப்ராட்டிக்ஸ் தான் ரீசன். கிட்னியில் வேறு எதுவுமே கிடையாது. சரியா? இதை செக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும், யூ ஹவ் காட் பிபி.
அப்படின்னு consecutive reading all these tests. கண்டினியூஸாக பிபி இருந்தால் ஸ்டார்ட் கிவிங் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஹைப்பர்டென்ஷன். நீங்கள் கேட்கலாம் பிபிக்கு வேற ஏதாவது ரீசன் கண்டிப்பாக இருக்கு. ஹெரிடிட்ரி, அப்பா அம்மாவுக்கு வேறு யாருன்னா இருந்தால் கூட உங்களுக்கு வரலாம் பிபி. அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து பிபி எதனால வருதுன்னு you have to find out. டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, லைஃப் ஸ்டைல், இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் மட்டும் வெறும் ட்ரக்ஸில் பண்ண முடியாது. யோகா, ஸ்ட்ரெஸ் குறைக்கணும், ரிலாக்ஸேஷன், டென்ஷன் இல்லாத லைஃப், எந்த மாதிரி லைஃப் லீட் பண்ணுறான், அவனுடைய ஆஃபீஸாக அவனுடைய ரிலேஷன்ஷிப்ஸ், அவன் ரிலேஷன்ஸே காஸ் ஆஃப் பிபியாக இருக்கலாம். இதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஆயிரக்கணக்கான ரீசன் பிளட் ப்ரெஷர். இப்போ வந்து ஜீனோடைப்பிங்லேருந்து போயிட்டாங்க. ஸோ வி டோன்ட் நோ வாட் இஸ் த ரீசன். ஃபைண்ட் அவுட் த காஸ், மூவ் த காஸ், ட்ரீட் த பேஷண்ட், ப்ரிவென்ட், prevention, treatment, and then take care of the lifestyle. You have to do lifestyle changes. Stress இருந்தால் ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணணும். ஆஃபீஸில் டென்ஷனாக இருந்தால் ஆஃபீஸ் ஆல்டர்னேட்டிவ் டே ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ், அது அவங்கள பார்த்து கவுன்சிலிங், இந்த மாதிரி டெய்லிட்டு இருக்கு. பிபி இஸ் அ பிக் டாபிக். ஆனால் பிளட் ப்ரெஷர்ன்றது எல்லாருக்கும் இருக்குது. அது அதிகமாக இருக்கக்கூடாது, லோவாகவும் இருக்கக்கூடாது. லோவாக இருந்ததுன்னா சரியாக சாப்பிடாதவனுக்கு லோ பிபி 90/60, 80/50. எடுத்து மாதிரி ஒரு ட்ரிப்பை போட்டால் சரியாக உட்காந்துருவோம். ஆனால் டெய்லி ட்ரிப்பை போட முடியாது. You have to take care of such patients. லோ பிபியாக இருந்தாலும் அவனால் நிற்க கூட முடியாது, மயங்க விழுந்துடும். ஹை பிபியாக இருக்கும்போது ஹெட் ஹெவினஸ், தலைவலி, அவனால் வந்து ஒரு இடத்துல உட்கார முடியாது, அப்படியே பாத்ரூம் போயிட்டு வரனா செவத்தை பிடிச்சி நடந்து போவோம். இதெல்லாம் இருக்கும் ரீசன்ஸ். ஸோ நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவனுடைய பிபியை கரெக்டாக பார்த்துக்கணும். டெய்லி டாக்டர்கிட்ட போவோமா பிபி எடுக்கணும்? நோ. பை எ டிஜிட்டல் பிபி apparatus ரெக்கார்ட் டு ஹோம். அதே மாதிரி டயபெட்டிக்ஸ்க்கு பிபியும் இருக்கும். டயபெட்டிஸ் அண்ட் பிளட் ப்ரெஷர் கோ எக்ஸிஸ்ட். அதனால் ஒரு குளுக்கோஸ் மானிட்டரிங் மிஷின், ஒரு பிபி apparatus டிஜிட்டல் மஸ்ட் இன் எவ்ரி ஹவுஸ் ஆஃப்டர் 60 years. சரியா? இதெல்லாம் பார்த்துக்கணும். யூஸ்வலாக ஜனங்க வந்து டாக்டர்கிட்ட போனால் எனக்கு பிபி மாத்திரை கொடுத்துருவாரு, அதனால போனேன். தப்பு. பிபியை வச்சுக்கிட்டு பிபி மாத்திரை சாப்பிடாது இருக்கிறது தப்பு. ஹை பிபிங்கும் போது பிபி மாத்திரை சாப்பிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ணணும். டெல்மா கொடுக்குறாங்க, டெல்மா ஏச்சு கொடுக்குறாங்க, 40 போடுவாங்க, 80 போடுவாங்க, அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். பிபி நார்மலாக இருக்குது டாக்டர், நான் ஏன் சாப்பிடணும்னா தப்பு. யூ ஹேவ் டு டேக் த மெயின்டெனன்ஸ். ஏன்னா உங்கள் பாடி வந்து அடாப்ட் ஆகிடுது. அந்த பிபி டேப்லெட் சாப்பிட்டா தான் அது வந்து அந்த லெவலுக்கு வருது. அப்படி இருக்கும்போது யுவர் பாடி கெட்ஸ் அடாப்டட் போது யூ ஹேவ் டு டேக் கேர். மெயின்டைன் தி டேப்லெட்ஸ் வித் மினிமம் ஸ்ட்ரென்த். ஒன்ஸ் நம்ம டாக்டர் போய் பாருங்க. கார்டியாலஜி செக்அப், இசிஜி, எக்கோ, இதெல்லாம் ரொட்டீனாக பண்ணலாம். 1 இயருக்கு ஒரு தடவை, 6 months ஒரு தடவை. பட் எவ்ரிதிங் டிபெண்ட்ஸ் ஆன் இட் சிம்டம். சிம்டமே இல்லாத நான் நல்லா இருக்கேன் டாக்டர் போய் பார்க்கணும்னா யூ ஹேவ் டு டிசைட். நீங்கள் வாரமாக வந்து செக் பண்ணிங்கன்னா கூட போதும். வி ஆல் வெல்கம். யூ ஆர் ஓவர் காஷியஸ் அப்படின்னு யூ பி ஹாப்பி. பட் இட் இஸ் நாட் நெசசரி. வாட் இஸ் நெசசரி யூ ஹேவ் டு டூ. ஓகே, தேங்க்யூ. இதை பற்றி நிறைய பேசணும். அடுத்த வீடியோவில் பேசுவோம். சந்திப்போமா?